குதிரை வேகத்தில் பேரம் நடக்கிறது அப்படின்னு எங்கள் கழகத்தினுடைய தலைவர் சொன்னார் தான் இப்போ கண்ணு முன்னாடி நம்ம இது குதிரை பேரம்லாம் கிடையாது. எல்லாரும் விருப்பப்பட்டு தான் இங்கே வந்து இப்போ என்னது பேர் மாற்றிக்கலாம், கழுதை பேரம் மாற்றிக்கலாமா, இல்லை யானை பேரம்னு வச்சுக்கலாம். இந்த எம்எல்ஏ பிடிச்சிக்க அப்படின்னு அங்கேருந்து அனுப்புது. இவர் அமைச்சர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அவங்க மருமகன் உட்காந்துக்கிட்டு வாங்க 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 சால்வோ போடுறாரு. அப்படியே சாயந்தரம் கட்சியை அவிச்சு கூட்டு போயிட்டாங்க. குழந்தைகளை எல்லாம் போய் நீங்கள் வாக்கு கேட்கலாமான்னா சட்டப்படி வந்து அது தப்பு. அப்படி குழந்தைங்களை இன்ஸ்டிகேட் பண்ணலாமா? முட்டாய் கேட்குற மாதிரி நீங்கள் போய் கேளுங்க. உங்கள் குழந்தை அக்கா எனக்கு சரக்கு வாங்கி கொடுங்க, விஜய் மாமா சரக்கு அடிக்கிறாரு, எனக்கு சரக்கு வேணும்னு கேட்டுச்சுன்னா வாங்கி கொடுத்துருவீங்களா? சிங்கப்பெண்ணுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க. அது என்ன திட்டம்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே பிங்க் பேட்ரால் இருந்துச்சு, அந்த பிங்க் ஸ்டிக்கரை உரிச்சிட்டு சிங்கப்பெண் படை அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வரதா உங்களுக்கு வேலை? எல்லாம் ஒரு ரீல்ஸ் டீம் வச்சிருக்கீங்க, உள்ள போறீங்க, நீங்க பேசுறத வீடியோ எடுத்து போடணும், ரீல்ஸ் போடணும். இதான் போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கழக செய்தி தொடர்பாளர் திருமிகு ராஜா தமிழ்மாறன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சொல்லுங்கம்மா சார், அதிமுகவிலிருந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு இரட்டை இலை சின்னத்தில் எதிர்கொண்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் எல்லாருமே இன்னைக்கு ராஜினாமா செஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் தாவேக்காவில் இணையறதை பார்க்க முடியுது. உடனடியாக அந்த சேர்க்கை வந்து நடைபெறுது. எப்படி பார்க்குறீங்க? இதன் மூலியமா தாவேக்கா வலுப்பெறுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? எதனால இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசியலில் இல்லாத ஒரு விஷயம் இப்போ புதுசாக நடக்குது. குதிரை வேகத்தில் பேரம் நடக்கிறது அப்படின்னு எங்கள் கழகத்தினுடைய தலைவர் சொன்னார் தான் இப்போ கண்ணு முன்னாடி நம்ம வந்து பார்க்குறோம். இன்ஃபேக்ட் வந்து இதில் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து இந்த எம்எல்ஏக்கள் அனைவருக்குமே இருக்குது. ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து இந்த 25 பேர் வந்து அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அது எவிடெண்ட்டாக பேட்ச் வைஸ் வந்து அவங்க ரொம்ப கிளியராக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட்டன் ப்ரெஸ்லையும் இருக்குது. இப்போ இந்த கேஸ் பெண்டிங் இருக்குது. இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணி அவர்களுடைய கட்சியினுடைய தலைமையின் உத்தரவை மீறி இவர்கள் வாக்களித்ததாக ஒரு பதிவு இருக்குது. இதை மீறி அவங்க தாவேக்காக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. அவங்க கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த மனு பெண்டிங்கில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட நடவடிக்கைக்கு கொடுத்து வச்சுருக்காரு. இந்த பெட்டிஷன் நிலுவையில் இருக்கும் பொழுது அவர்கள் ரிசைன் பண்ணுவது செல்லுமா அப்படிங்கிறது சட்ட ரீதியான ஒரு கேள்வி. ஏன்னா இந்த வழக்கு மாதிரி தானே கிட்டத்தட்ட என்னுடைய உத்தரவை மீறி, கொறடா உத்தரவை மீறி அவர்கள் வந்து செயல்பட்டிருக்கிறார்கள், அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும்னு சொல்லி கேட்டிருக்கும் பொழுது, அந்த விஷயம் நிலுவையில் இருக்கின்ற பொழுது இவங்க ரிசைன் பண்ணதை ஏற்றுக்கிட்டு அவசரமாக சபாநாயகர் அவர்கள் ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு வேக்கண்ட் லிஸ்ட்டும் அறிவிக்கிறார். 4 பேர் இல்லையா? அந்த சத்யபாமா அம்மையார்லாம் கிட்டத்தட்ட 81,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல கூட இல்லை, 3வது இடத்துல தான் அந்த தாவேக்கா இருக்குது. தாராபுரம் தொகுதின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அப்போ பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட இது முழுமையான ஒரு குதிரை பேரமாகத்தான் தெரிகிறது. வேறு எந்த ரீசனுமே இருக்க முடியாது. 21 நாள் தான் ஆகுது ஒரு ரெட்டலைக்கு வாக்களித்து அந்த தொகுதியினுடைய மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த மக்கள்லாம் வந்து ரெட்டலை தான் வேணும்னு முடிவெடுத்திருக்காங்க. 3வது இடத்துக்கு தாவேக்காவை தள்ளியிருக்காங்க அந்த தொகுதியில். அப்படி இருக்கும்போது பப்ளிக் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தானே அந்த அம்மையாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 4 பேரையுமே தேர்ந்தெடுத்தது வந்து அந்த பப்ளிக் வந்து இவங்க தான் வேணும், ரெட்டலை தான் எங்களுக்கு வேணும், எங்கள் அதிமுகவுக்கு தான் நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படிங்கிற முறையில் தானே வாக்களிக்கிறாங்க. அதை புறந்தள்ளிட்டு மக்கள் நீங்கள் என்ன பண்ணால் எனக்கு என்ன, என் இஷ்டம், இப்போ நான் ரிசைன் பண்ணுவேன், நான் அந்த கட்சிக்கு போவேன், நீ யாரு கேட்கறதுக்குன்னு பப்ளிக்கை பார்த்து கேட்குற மாதிரி தானே இது இருக்குது. சார், ஆனால் அவங்க சொல்கிறது என்னன்னா ஆளும் கட்சியில் இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், ஆளும் கட்சியில் இருந்தால் தான் நல்லது செய்ய முடியுன்ற மாதிரி தானே அவங்க சொல்கிறாங்க. ஏங்க அது எப்படிங்க அப்படி சாத்தியமாகும்? அப்படின்னா எதிர்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் யாருமே அவங்க தொகுதியில் இருக்க மக்களுக்கு நல்லது செய்யவே முடியாதா? அப்படின்னா எல்லாரும் எந்த கட்சி ஜெயிக்குதோ எல்லா எதிர்கட்சி எம்எல்ஏஸ்லாம் ரிசைன் பண்ணிட்டு இந்த கட்சிக்கு போகணுங்கிறது என்ன அவசியமா? எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட வேணுங்கிறத அந்த துறை மந்திரிகள்கிட்ட கேட்டு செஞ்சு கொடுக்க தானே போகிறாங்க, மக்களுக்கு தானே கேட்க போகிறாங்க. இதுவரைக்கும் கடந்த கால வரலாறுகள் அப்படி இல்லையே. இப்படி அப்படியே ஒரு பேட்சா 25 பேர். அப்புறம் இப்போ வந்து அது நிலுவையில் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இவங்க திரும்ப எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறதே இவங்களுக்கு சிரமமாகறதுக்கான வாய்ப்புமே இருக்குது.
ஏன்னா நிலுவையில் இருக்கும்போது அவர் அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பிரச்சனை தான். அடுத்தது அவங்க இப்போ சமாதானம் ஆயிட்டாங்க. வேலுமணி அவர்களாகட்டும், CV சண்முகம் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் அது தெளிவான ஒரு மனநிலை இல்லை. லீமா ரோஸ் அம்மையார் இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை தீரப்போகிறது அந்த கட்சிக்குள்ள. இல்லை ஏன் சார் அவங்க இப்போ வந்து அவங்களால தான் பிரச்சனைன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த ஒரு ஜோக் ஒன்று இருந்தது இந்த வடிவேலு படத்தில். அதாவது இந்த இளநீ கடை வச்சுருப்பான். இவன் பாட்டுக்கு வாட்டி செந்திலும் அவனும் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. பின்னாடி சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா இளநியாக தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அம்மையார் உட்காந்து அங்கேருந்து நான் இந்த எம்எல்ஏ பிடிச்சிக்க அப்படின்னு அங்கேருந்து அனுப்புது. இவர் அமைச்சர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அவங்க மருமகன் உட்காந்துக்கிட்டு வாங்க 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 சால்வோ போடுறாரு. அப்படியே சாயந்தரம் கட்சி அவிச்சு கூட்டு போயிட்டாங்க. என்னங்க அணுகுமுறை அது? பப்ளிக்கை பற்றி கவலை, அதாவது வாக்கு அளித்த மக்களை முட்டாளாக்குவது. அந்த கட்சி எந்த கட்சி இவங்களுக்கு வந்து காலங்காலமாக இவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சோ அவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த காலத்தில் நடக்கவே இல்லையே. பர்சனல் ஆதாயம் இல்லாமல் இது எப்படி நடந்துட முடியும்? அவங்கள அந்த கட்சியோட தலைவர் எந்த கட்சியில் போய் சேர்ந்தாங்களோ அந்த கட்சியோட தலைவர் சாயந்தரம் உறுப்பினர்கிட்ட நீங்கள் கூட கொடுக்கல. நீங்கள் சட்டமன்றத்தையே நீங்கள் வந்து கட்சி ஆஃபீஸாக மாற்றிட்டீங்க. பொதுவாக எப்படி நடக்கும்? ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையோ இல்லை ஒரு கட்சியில் போய் இணையிறதுங்கிறத எங்கே நடக்கும்? கட்சி அலுவலகத்தில் தான் நடக்கும். நீங்கள் சட்டமன்றத்தில் நடந்து பார்த்துருக்கீங்களா? அமைச்சர் அலுவலகத்தில் இருந்து பார்த்துருக்கீங்களா? இல்லையில்ல. இது கடந்த காலத்தில் எதுவுமே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. இது என்ன காரணம்னா முதல் கோணல் முற்றும் கோணல். இவர்கள் வந்த விதமே பொய்ய சொல்லி ஒரு மக்கள்கிட்ட ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி இளைஞர்கள்ட்ட ஒரு தவறான ஒரு கருத்துரையை பரப்பின வகையில் அவர்கள் அதில் தற்காலிக வெற்றி பெற்று மக்கள் ஏமாந்த காரணத்தினால இந்த ஆட்சி அமைஞ்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, தற்காலிக வெற்றினா எப்படி சார் சொல்றீங்க? இது கிளியர் மேண்டேட் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று. அடுத்தது வந்து இந்த குழந்தைகளை எல்லாம் போய் நீங்கள் வாக்கு கேட்கலாமான்னா சட்டப்படி வந்து அது தப்பு. அப்படி குழந்தைங்களை இன்ஸ்டிகேட் பண்ணலாமா? முட்டாய் கேட்குற மாதிரி நீங்கள் போய் கேளுங்க, புடிவாதம் முடிச்சு கேட்பீங்கல்ல, அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இது வரைக்கும் வரலாறு நடந்ததே இல்லைல்ல. அப்போ அது மட்டும் இல்லை, நீங்கள் மாணவர்கள்கிட்ட சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் நிறைய கருத்துரைகள் வந்து அவங்களுடைய டாமினேஷனில் எப்படி ரூட் மாஃபியா வேலை பார்த்துச்சுங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். வாய்ஸ் ஆஃப் காமன் எப்படி இன்டர்ஃபியர் பண்ணாங்கங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். நிறைய எவிடன்சஸ் வந்துட்டு தானே இருக்குது. அப்போ எப்படி ஒரு மாய சுச்சுவேஷனை உருவாக்குனாங்க, எப்படி அவங்களுடைய யங்ஸ்டர்ஸினுடைய மனதில் இது மாதிரி தவறான கருத்துக்களை மாசாக பரப்புனாங்க. நீங்கள் கட்சி நடத்துறதை விட கிட்டத்தட்ட பல நூறு கோடிகளுக்கு மேலே பல ஆயிரம் கோடிகள் வந்து இவங்க வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்களே இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரையுமே இப்போ காணமே. ஏய் நீ எல்லாம் வந்து இதுக்கு போட்டல எங்கடா உன்னை காணோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ நான் இல்லைன்னா ஐடி ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க போட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸு. அப்படி ஒரு செக்டார் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இன்னொரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்த வகையில் இருக்கக்கூடிய வீடியோஸ் போட்டிருந்தவங்க எல்லாம் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை இறந்து போகுது, ஒரு வன்கொடுமையில் சூலூரில் நடக்கிற நிகழ்வு. அந்த தாயாரை குற்றம் சொல்லி பேசுகின்ற ஒரு வகையில் இருக்கக்கூடிய பதிவுகளை வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா கடந்த காலத்தில் விஜயோட ஃபேன், அவங்களுக்காக இன்ஃப்ளூயன்சராக இருந்து வேலை பார்த்தவங்க. அப்போ இது எந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கிற வேலையா இருக்குது? இல்லை சார், இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது தான், இளைஞர்கள் வந்து இப்படி பேசுறது. ஆனால் அது தாவேக்கா இப்போ வந்ததுனால தான் இருக்கா? இதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அப்போ திராவிட கட்சிகள் அவங்கள வந்து இன்னும் அரசியல்படுத்த தவறிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒத்துக்கிறேன். அந்த வகையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தடவை கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துருச்சுன்னு தான் உண்மையாக நான் ஒத்துக்கிறேன். இரண்டு தவறுகள் வந்து எங்களுடைய ஆய்வுகளில் எங்களுடைய கருத்துக்கள் பரிமாற்றங்களில் நாங்கள் வந்து பார்த்தோம். இளைஞர்களை, மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை, ஒரு 18 வயது ஆகக்கூடிய ஒரு இளைஞனை வாக்களிக்கிறதுக்கு நம்ம உரிமை கொடுத்துருக்கு அரசு. அப்போ 18 வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வாக்களிக்க வர்றதுக்கு முன்னாடினா 16 வயசு 17 வயசில் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், மாநில அரசுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஒன்றிய அரசுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், எது மாதிரியான தலைவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்கிற அடிப்படை தெரிஞ்சிருக்கணும், தமிழ்நாட்டினுடைய நாகரிகம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு எது மாதிரியான தலைவர்கள் தேவைங்கிற விவரங்கள் பள்ளி பாடங்கள்லேயே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். 18 வயதுங்கிறது காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர். அப்போ 11th and 12th he should be educated. அப்போ அந்த இளைஞர்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறது ஸ்கூல்லேயே இருக்கணும்னே கூட இதெல்லாம் நம்ம செய்யாம விட்டுட்டோமோ. ஒரு 1999 அல்லது 2000 தான் எனக்கு நினைவு சரியாக இருந்து இந்த காலேஜ் எலெக்ஷன்ஸை நம்ம நிப்பாட்டணும். அது நிப்பாட்டின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செட்பேக் இந்த 25 வருஷமாக வந்துடுச்சு. இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த புரிதல் இல்லாமல் போச்சு. ஒரு ஜென்ரேஷன் ஒரு 25 வருஷமாக வந்து ஒரு லேக் வந்துருச்சு. இவர்கள் யாருக்கும் இந்த புரிதல் வரலை. இப்படி யதார்த்தமாக, ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் இருந்த நிலையில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எது மாதிரி கஷ்டங்களெல்லாம் சந்தித்து தன்னுடைய பெற்றோர் வந்திருக்காங்க. இந்த சமுதாயத்தில் எப்படி தன்னை நிலைநிறுத்தியிருக்காங்க, தன்னுடைய கல்வி எப்படி எல்லாத்துக்கும் மேம்பட்டுச்சு, எப்படி இத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்துச்சு,
எப்படி இத்தனை மெடிக்கல் காலேஜஸ் வந்துச்சு, மற்ற ஸ்டேட்டோட தமிழ்நாடு எப்படி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இவங்களுக்கு ஒரு அறியாமல் தெரியாமலே போயிடுச்சுல்ல. வெறும் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, சூப்பர்ப்பா, அந்த ஃபோமோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ஃபீலிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அப்போ வந்து மற்றவங்க 5 பேர் சேர்ந்து சூப்பர் விஜய் அப்படின்னு சொன்னால் மீதி 2 பேர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் தான் இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது பரவலான ஒரு செய்தி. நீங்கள் தமிழ்நாடு ஜிடிபியில் நம்பர் 1 இருக்குங்கிறது எத்தனை இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கு? தோழி விடுதிங்கிறது எவ்வளோ பெரிய உதவிகரமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது எத்தனை இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கு? இந்த மாதிரியான விஷயங்களை கல்லூரிகளில் தேர்தல் இருந்திருந்ததுன்னு சொன்னால், அல்லது இது மாதிரியான பாடத்திட்டங்களை நம்ம பாடத்திட்டங்களில் கொடுத்துருந்தோம்னு சொன்னால் ஒரு மினிமம் அவேர்னஸ் அது இருந்திருக்கும். இந்த அரசினுடைய திட்டங்கள் என்ன, அண்ணா எப்படி தனி தமிழ்நாடு கேட்டார், திராவிட நாடு கேட்டாங்க, எந்த ஸ்டேஜில் அதை ட்ராப் பண்ணாங்க, எப்படி நாம் இந்திய ஒன்றியமாக உருவானோம், தமிழ்நாடு ஒரு தனி நாடாக தானே இருந்திருக்குது, சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் ஆண்ட ஒரு நாடு தானே இது எப்படி இந்திய ஒன்றியத்துக்குள்ள ஒரு பங்காச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு சொல்லித்தராமல் விட்டது ஒரு 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 தவறோ அப்படிங்கிறதெல்லாம் எங்களை மறுபரிசீலனை செஞ்சுக்கிற நிலையில தான் இருக்குது. ஆமாம், சில விஷயங்கள் ஏற்று தான் ஆகணும். அது காலத்தின் போக்கு. இப்போ பெற்றோர்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வீடு அரசியல் பேசணும், உனக்கு இருக்கிற அந்த வயசில் அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் இனி கூடாது, வீட்டுக்கு வீடு கம்பல்சரி அரசியல் பேசணும், நாட்டு நடப்பு பேசணும் அப்படிங்கிறது தான் இனி சரியான தீர்வாக இருக்கும். இல்லைன்னா இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்காது அப்படின்னு நாங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது உண்டு. ஓகே சார். இப்போ இந்த அரசியல் வந்து பெற்றோர்கள் சொல்லித்தரதை விட பிள்ளைகள் தான் வந்து எனக்கு இவங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்னு குழந்தைகளும் இளைஞர்களும் சொல்லி கொடுத்ததை வந்து பார்க்க முடியுது. இப்போ அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? குழந்தைகள் வந்து சொன்னது, குழந்தைகள் அதுக்கப்புறம் அடம் பிடிச்சது, இன்னைக்கு வரைக்குமே குழந்தைகள் ஒரு பக்கம் வாக்கு கேட்ட அந்த குழந்தைகளே இன்னைக்கு வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி குழந்தைகளை வச்சே இப்போ போராட்டங்கள்லாம் நடக்கிறது. அதாவது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, பெற்றோர்கள் இன்னமும் கவனமாக இருந்திருக்கணும், பெரியவங்க என்ன கவனமாக இருந்திருக்கணும். ஒரு குழந்தை வந்து ஒரு நடிகர் சொல்கிறாரு, அவருடைய ஆன்டிசிடென்ட்டை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலை, சொந்த மகனுக்கு கடன் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க, ஒரு பர்சனல் லைஃப் ஒழுங்காக வச்சுக்க முடியல. இன்னும் சொல்லணும்னு சொன்னால் இன்னமும் இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தினங்களில் ஒரு நல்ல குடும்ப தலைவராக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு செட் எக்ஸாம்பிள்னு நம்ம சொல்ல முடியும். அந்த வகையிலேயே வந்து அவங்களால அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலை. அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சினிமா துறையில் தாந்தோன்றித்தனமாக அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தோட கம்பேர் பண்ணுறதெல்லாம் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எம்ஜிஆருடைய படங்கள் எல்லாமே கண்ணியம் காக்கின்ற வகையில், பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியோ கண்ணியமாக நடத்துகிற மாதிரியோ இருக்காது. நிறைய விரசமான படங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சரகடிக்கிற மாதிரி சீன்லாம் இருக்கும், சிகரெட்டு குடிச்சிட்டு இருப்பார். ஆனால் எம்ஜிஆருடைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சரக்கடிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட வாழ்நாளில் இருந்திருக்காது, சிகரெட்டு குடிக்கிற மாதிரி இருந்திருக்காது. அதெல்லாம் ஒரு ரோல் மாடல் மாதிரி வந்து பார்ப்பாங்க. இன்றைக்கி இந்த ஜென்சி சுச்சுவேஷனில் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் மேக்கிங் மாதிரியான ஒரு பிஹேவியர் வந்து இன்றைக்கி ஒரு கல்ச்சரில் உருவாயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இதெல்லாம் பார்த்து அப்போ குழந்தைங்களுக்கு நான் கேட்குறேன், இந்த பெற்றோர்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் குழந்தை சொன்னுச்சுன்னு ஓட்டு போட்டோம்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குவீங்களா, இல்லை உங்கள் குழந்தை சொல்லுச்சுன்னு சொல்லி யாருக்கிட்டையாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குவீங்களா? மாட்டோம்ல. உங்கள் குழந்தை எனக்கு சரக்கு வாங்கி கொடுங்க, விஜய் மாமா சரக்கு அடிக்கிறாரு, எனக்கு சரக்கு வேணும்னு கேட்டுச்சுன்னா வாங்கி கொடுத்துருவீங்களான்னு? கொடுக்க மாட்டீங்களா. விஜய் மாமா சிகரெட்டு குடிக்கிறாரு, அப்பா எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சுன்னா பெற்றோர்களோ தாத்தாவோ பாட்டியோ சிகரெட் பாக்கெட் வந்து இருந்தால் தங்கம் அப்படின்னு கொடுத்துருவோமா என்ன? அப்போ அவங்க உண்மையிலே அவங்க விருப்பப்பட்டு குழந்தைகள் மீது அந்த பழியை போடுறதுன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? விருப்பப்படுறதுங்கிறத விட அந்த குழந்தைகள் கட்டாயப்படுத்தணும். ஏன் ஒரு ஓட்லையா திமுக தோத்துற போது விடுப்பா, அந்த குழந்தை கெட்டுச்சு. என்னுடைய உறவினர்கள்லேயே எனக்கு நெருங்கின உறவில் இருக்கக்கூடியவர்களே வயசானவர்கள், பாரம்பரியமாக திமுக குடும்பத்தை சார்ந்தவங்க. அந்த தாத்தா சொல்லும்போது கடைசியாக போய் விசில்னு போய் பார்க்கும்போது இப்போ பாரம்பரியமாக திமுக, ஏன் ஒரு ஓட்லையா திமுக தோத்துற போது விடு, அந்த குழந்தை சத்தியம் கட்டிச்சு, காலையிலேருந்து சாப்பிடாம சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, சரி இந்த ஒரு தடவை விசிலுக்கு போட்டுருவோமே. நாங்கள் அது குழந்தை கேட்டது என்ன தெரியுமா, கொஞ்சம் பக்குவமானது, 2வது இடத்துக்காக நாங்கள் வந்துடுவோம்ல, எங்களுக்காக போடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்ட மாற்றம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு தொகுதிக்கு 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வாக்குகள் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 90,000 வீடுகள் இருக்குது. 90,000 வீடுகள் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு 10,000லேருந்து ஒரு 15,000 வீடுகளில் இருக்கிற அந்த பெரியவங்க மட்டுமே ஒரு ஓட்டு சரி போயிட்டு போகுதுன்னு போட்டிருந்தாவே யங்ஸ்டர்ஸோட மாயில் இருந்த ஓட்டு இந்த வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகிடுச்சுல்ல. அப்போ இப்படி தான் இந்த சேஞ்ச், அந்த டக்குன்னு ஆக்சிடென்டலாக இந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது கண்டினியூ ஆகுமாங்கிறது எனக்கு பெரிய டவுட் இருக்குது. இன்னொரு தேர்தல் வரும்பொழுது தே ஆர் டேக்கிங் அ பிக் கேம்பிளிங் தான். டிவிக்கு திரும்ப இதை கண்டினியூ ஆகுமானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. எதனால வாய்ப்பு? அலர்ட்டாக இருக்காங்க. இப்போ அந்த பெருசு வயசானவங்க போட்டவங்க,
பிடிச்சவங்க. இப்போ பாருங்கள், நிறைய விஷயங்கள், கொள்கை மாறுபாடுகள், நிறைய பிரச்சனைகள் வருது. நீங்கள் வந்து உங்களை வந்து செக்யூலர் ஃப்ரண்ட்டுன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. பட் யூ ஆர் நாட் பிஹேவிங் அஸ் அ செக்யூலர் ஃப்ரண்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நிறைய நிகழ்வுகளை நான் சொல்கிறேன். நீங்கள் ஆர்எஸ்எஸில் இருந்து வந்த சிடி நிர்மல்குமாரை வந்து நீங்கள் வந்து லா, கோர்ட்ஸ், பிரிசன், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. ஆர்எஸ்எஸ்ஸால் முழுமையாக பயிற்றுவிக்கப்பட்டவர். நீங்கள் யாரை நீங்கள் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஆக்கியிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் தம்பி ரமேஷ் அவர்களை ஆக்கியிருக்கீங்க. எந்த சமுதாயத்தில் இருந்து பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படுகிறதோ அந்த சாத்திரங்களை நம்பக்கூடியவர் தான் அவருடைய எண்ணம். தமிழில் அர்ச்சனை பண்ணக்கூடாது, அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்தவர் தான் இந்த ரமேஷ் அவர்கள். அப்போ அது மாதிரியான ஒரு மனநிலை இருக்கக்கூடியவரை நீங்கள் அமைச்சராக்குறதுங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? நீங்கள் ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒருத்தரான ஆக்கலாம், வேற ஒரு கம்யூனிட்டிக்காரரை கூட ஆக்கியிருக்கலாம். பட் ஆனால் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவரை, நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறவரை, அவர் பஜ்ரங் தல்ல பயிற்சி பெற்றவராக இருக்கிறாரு. அதற்கான ஆதாரங்கள் அவரே பதிவிட்டிருக்காரு. இன்னும் ஒரு கட்டம் மேலே போய் நான் சொல்கிறேன். நான் அவர் வந்து அயோத்தியாவுக்கு, ராம்லீலாவுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவித்தவர். அப்போ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஒரு பக்கம் நேற்று ஒரு கேஸில் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஹைகோர்ட்டில். சுவாமிநாதன் சார் கொடுத்துருக்காங்க, மாடுகள் பலியிடுவது நீங்கள் தவிர்க்கப்படணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அருந்ததி நீங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதா 7 அமைச்சர்கள், நீங்கள் 6 அமைச்சர்கள் நீங்கள் கொடுத்ததாகவும், நீங்கள் வந்து 7வது அமைச்சர் காங்கிரஸில் இருந்தும் 8வது அமைச்சரை வந்து நீங்கள் வந்து அண்ணன் திருமாவளவனுடைய கட்சியிலிருந்து வன்னியரசனுக்கு கொடுத்ததா சொல்கிறீங்க. உண்மையை சொல்கிறேன், காலனிகளோ சொல்லக்கூடிய இடங்களில், அந்த சமூகங்களில் என்னுடைய உணவை நான் தான் முடிவு பண்ணணும், நான் என்ன சாப்பிடணுங்கிறத. எனக்கு மாட்டுக்கறி பிடிச்சிருக்குன்னா நான் சாப்பிடணும், என்னை நிறுத்துறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. கடந்த காலத்தில் இதே மாதிரி கோர்ட்டில் வந்தப்போ அரசு வழக்கறிஞர் தலையிட்டு, இதில் நம்ம தலையிட முடியாது, இது இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணினாங்க. அதில் நிலுவையில் நின்றுச்சு. அப்படி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆச்சு. அதை போட்டது யாருன்னா ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் தான் அந்த வழக்கை போட்டாங்க. இந்து முன்னணி வகுப்பினர் தான், அவங்க தான் அந்த வழக்கை போட்டாங்க. இப்போ நேற்று அந்த வழக்கு மறுபடியும் திரும்ப கொண்டு வரப்பட்டு நேற்று தடை விதிக்கப்பட்டிருக்கு. அரசு ஏன் இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கலை? தெரிவிச்சிருக்கணும்ல. அப்ப இது எதை நோக்கி நகருது? அப்போ ஒரு பெரிய சந்தேகம். they are not secular. ஓகே சார், ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கணும்னு சொல்றீங்க. தெரிவிச்சு நிறுத்தி இருக்கணும். அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதனால கொஞ்ச நாளுக்கும் அதுக்காக நீங்க ரைட்ஸை விட்டு கொடுத்துருவீங்களா என்ன? கொஞ்ச நாளே தேவையில்ல. ஆட்சிக்கு வந்தா 2 நாள் போதும் ஒரு சிஸ்டமை செட்டரேட் பண்றதுக்கு. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு போலீஸ் துறையை எடுத்துக்குவோமா? நீங்க டிஜிபியை கூப்பிட்டு பேச போறீங்க. சார், ஐ வாண்ட், எனக்கு சிஸ்டம் ஃபங்க்ஷனிங் என்னன்னு தெரியணும், எனக்கு இதுக்கு இந்த கால்ஸ் தெரியணும், இந்த பாலிசி டெசிஷன்ஸ் பூரா இப்படி தான் இருக்க போகுது, இந்த கவர்மெண்ட்டில் இதுதான், இதுக்கு நீங்கள் சீரியஸ் க்ரைம்ஸ்க்கு நீங்கள் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எல்லா எஸ்பிஸ்க்கு இன்டிமேட் பண்ணிவிடுங்க. எல்லா ஸ்டேஷனுக்கு அடுத்த 2 நாளில் எனக்கு சர்க்குலர் போயிடணும். ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு இமீடியட்டாக வந்து எஸ்பிஸ் மீட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி லா அண்ட் ஆர்டரில் ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்கள் நேராக கூட பேசணுங்கிற அவசியம் கிடையாது. இமீடியட்டாக நீங்கள் கால் ஃபார் பண்ணி பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை நம்ம பில்ட் பண்ண போகிறோம், இதற்கான இனிஷியேட்டிவ்ஸ் தேவை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுங்கிறது, கொடுத்ததை அதே நாள் செஞ்சு 2வது நாள் 3வது நாளைக்குள்ள ஒரு ஜூம் மீட்டிங் கூட கண்டக்ட் பண்ணி டிஜிபி சப்சிக்வெண்ட் ஏடிஜிபிஸ்க்கும் அவங்களையும் வச்சு ஒரு மீட்டிங் நடத்தி கன்ஃபார்ம் பண்ண பிறகு எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டமே இல்லை இன்றைக்கி டெக்னாலஜி இருக்கிற உலகத்தில். ஏன் அது நடக்கலை? சிங்கப்பெண்ணுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க. அது என்ன திட்டம்னு சொன்னால், ஏற்கனவே பிங்க் பேட்ரால் இருந்துச்சு, அந்த பிங்க் ஸ்டிக்கரை உரிச்சிட்டு சிங்கப்பெண் படை அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வரதா உங்களுக்கு வேலை? அட்லீஸ்ட் குறைந்தபட்ச ரெகுலேஷன் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கணும்ல. ஸோ த பெஸ்ட் கவர்னன்ஸ் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்குது. உங்களுக்கு இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இதுக்கோ வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனே கிடையாது. இன்றைக்கி அந்த அம்மா கீர்த்தனா சகோதரி தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. சகோதரி சொல்கிறாங்க 21 டேஸில் நாங்கள் கிளியரன்ஸ் கொடுக்குறோம். சகோதரி டிஆர்பி ராஜா ஏற்கனவே அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த பிளாட் விற்கிறதுக்கு ஒரு அம்மா வரும் தெரியுமா, பக்கத்திலேயே சென்னைக்கு மிக அருகில், சென்னைக்கு மிக அருகில்னா அது 45 கிலோமீட்டர் இருக்கும், சுற்றி காம்பவுண்டில் இருக்கிறது.
தண்ணீர் வசதி உடனடியாக கிடைக்கும். ஏமா, யூ ஹாவ் டு அட்ரஸ் த பிஸ்னஸ் கம்யூனிட்டி, கார்பரேட்ஸுங்க. என்னங்க சோப்பு கம்பெனி விற்கிற மாதிரியும் நீங்கள் வந்து பிளாட் விற்கிற மாதிரியும் நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் திஸ் பேட்டர்ன்? நீங்கள் இன்னொரு டிபார்ட்மெண்டல் மீட்டிங் நடத்தி, அதுவும் இன்னும் கொடுமை என்ன தெரியுமா, எந்த துறை அமைச்சருமே அவங்க துறையை பார்க்கறத விட ஒருத்தர், அதாவது வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. யாருக்கு எந்த லிமிட்டேஷனுமே கிடையாது. டிரான்ஸ்போர்ட் நேற்று ஒரு அதிகாரியை பார்த்து பேசும்பொழுது சொல்கிறாரு, சார் நான் டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கே நடத்தலை சார். எங்கே போகிறாருன்னா டிப்போக்கு போகிறாரு நேராக. நீங்கள் ஃபஸ்ட்டு யார் எம்டிஸ் மீட்டிங் நடத்தணும். எம்டிஸ் மீட்டிங் நடத்தி சார் சிஸ்டம் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது, இதுக்கு கீழே எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, பப்ளிக்லேருந்து லிட்ரஸல் ஃபார்மேட் எங்களுக்கு தேவைப்படுது, எப்படி பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகிறோம், என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, எதெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நேராக போகிறோம். இதுதான் பேட்டர்ன். அண்டர்ஸ்டாண்டிங் த சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் எத்தனை அமைச்சர் பொறுப்பேற்ற உடனே முதல்ல டிபார்ட்மெண்டல் மீட்டிங் நடத்தியிருக்காங்க சொல்லுங்கள். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமை எத்தனை பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள். விளையாட்டு பிள்ளைங்களாட்டம் ரீல்ஸ் போடுறதும் வேலையாக இருக்குது முழு நேரமுமே உங்களுக்கு. ஏங்க, அந்த அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி ரமேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாரு, நம்ம கட்சிக்காரங்களெல்லாம் போய் எல்லா கோயிலும் இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட் போட சொல்லுங்கள். ஏங்க, ஃபுட் சேஃப்டியில் எஃப்எஸ்ஏயில் கூப்பிட்டு சொன்னால் அவங்க ஃபுட் இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட் போட போகிறாங்க. கட்சிக்காரங்களை அமிச்சு நீங்கள் ஒவ்வொரு இடங்களையும் பாருங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கட்சிக்காரங்க அப்படி ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் போய் நான் வந்து மருத்துவணி, நான் வந்து பொறியாளர்னி, இங்கே இன்ஜின்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை பார்க்குதா, நான் வந்து வேலை பார்க்க போகிறேன், நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கட்சிக்காரங்களை எல்லாத்தையும் நீங்கள் எம்பவர் பண்ணினீங்கன்னா இந்த அதிகாரிகள் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும்? என்ன நரேட்டிவ் நீங்கள் செட் பண்ண விரும்புகிறீங்க? எல்லாம் ஒரு ரீல்ஸ் டீம் வச்சுருக்கீங்க, உள்ளே போகிறீங்க, நீங்கள் பேசுகிறத வீடியோ எடுத்து போடணும், ரீல்ஸ் போடணும். இதான் இந்த குவாரிகள்லாம் போய் சீல் வச்சோம்னு சொல்லி நேற்று பிரபு அமைச்சர் அவர்கள் போயிட்டுருக்காங்க. ஏங்க 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடி நின்று போன குவாரியை இப்போ நீங்கள் என்னங்க போய் நிறுத்திட்டு நீங்கள் வந்து நிறுத்திட்டேன்னு சொல்கிறீங்க? ஸோ எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கிறத தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறத இல்லை, செய்ய தெரியாமல் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசு இயந்திரம் ஸ்தம்பிக்குது. இன்னைக்கு யாரோ ஒரு போலீஸ்காரர் கையை உடச்சிட்டாங்கம்மா காலையில் புதுக்கோட்டையிலேயே. எங்கேயோ தாவேகா கட்சிக்காரங்க ஸ்டேஷனில் போய் போலீஸை மிரட்டுறது, இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் 2 நாள் முன்னாடி மிரட்டினாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்படி போகிற பக்கம்லாம் சிஸ்டமில் இருக்கிற அதிகாரிகளை நீங்கள் மிரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்ய போகிறாங்களா இல்லை வேலை செய்ய போகிறது இல்லையா? இது எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக போகுது. ஆனாலும் போய் கேள்வி கேட்டால், இப்போ உங்கள் ஆஃபீஸுக்கு வர்றாங்க, உங்கள் பத்திரிக்கை ஒழுங்காக நடக்குதா, நான் தாவேகாலேருந்து வந்திருக்கேன், உங்கள் பத்திரிக்கை ஒழுங்காக நடக்குதா நான் செக் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி கேட்பீங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல, நீங்கள் யாருன்னு கேட்பீங்க. அது மாதிரி தானே இப்போ அதிகாரிகளுக்கு இருக்கும். நான் பப்ளிக், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் தாவேகா. இணையர் பைக்கில் போகிறாங்க, பின்னாடி சரக்கில் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். என்னன்னு கேட்டால் விஜய் நான் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக நான் போகிறேங்க. நான் டேய் என்னடா அவங்களோட தொல்லை தாங்கலை, அவன் மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு அவன் வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். கேட்டால் பாதுகாப்புக்காக நான் போனேன். நீங்கள் என்ன பேசுவீங்க நீங்கள் இவனுங்கிட்டலாம் வச்சுக்கிட்டு? ஒரு போலீஸ்காரர் சரக்கு அடிச்சோன்னு பிடிச்சிட்டாரு. அவன் சொல்கிறான், நான் வந்து யார் தெரியுமா, அவருடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மிரட்டினீங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த போலீஸ்காரர் கம்முன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. என்ன நிலமமாக நடக்குதுங்க? முழுக்க ரீல்ஸு இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்னா, அரசு இயந்திரம்னா முதல்ல இதெல்லாம் இவங்க எதுவுமே தெரிஞ்சுக்காம தவறாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா வந்து பிஸியாக இருக்காரு, எதுலன்னா எம்எல்ஏக்கள் எழுக்கிறதுல, எல்னி பிடுங்கிறதுல. ஒரு பக்கம் விருப்பப்பட்டு தான் வராங்கன்னு சொல்றாரு சார். தாவே இது முழுக்க இதுதான் உண்மையான அதிமுகவா இருக்கு, புதிய அதிமுக தான் தாவேக்கா அப்படின்னு சொல்றாரு அவரு. இது குதிரை பேரம்லாம் கிடையாது, எல்லாரும் விருப்பப்பட்டு தான் இங்க வந்து ஜாயின். என்ன அது பேர் மாற்றிக்கலாம், கழுதை பேரம் மாற்றிக்கலாமா, இல்லை யானை பேரம்னு வச்சுக்கலாமா? ஏதோ ஒரு பொருள் விலை பேசி ஒரு ஆதாயம் இல்லாமல் நீங்கள் 21 சரி உங்கள் கட்சிக்கு அந்த அம்மையார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து அவங்க நடந்துக்கிட்ட விதம் பிடிக்கல, திமுகவோட பேசியதாகலாம் செய்தி வந்துச்சு, அது எங்களுக்கு பிடிக்கல. நானே அதுக்கு பதில் சொல்லிடுறேனே. ஏமா அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்குள்ளே பேசி கடந்த காலங்களில் நடக்கலையான்னு ஆதவ அர்ஜுனா ஒரு கேள்வி கேட்டார். ஓபிஎஸ்ஸை நீங்கள் உங்கள் கட்சி கூப்பிட்டு வந்தீங்கல்ல, ரிசைன் பண்ணார்ல, தம்பி நான் விளக்கம் கேட்குறேன், 4 வருஷமாக 4.25 வருஷமாக கெஞ்சினார், கதறினார், என்னை அடிப்படை உறுப்பினராவது உங்கள் கட்சியில் வச்சுக்கோங்க, அதிமுகவில் நான் இருக்க விரும்புகிறேன்னு அந்த மனுஷன் கெஞ்சி கடைசியாக வேறு வழியே இல்லை அப்படின்ன பிறகு தான் அவர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போகிறாரு. இங்கே 21 நாளைக்குள்ளே என்னமா கசப்புணர்வு வந்துருச்சு தெரியலையே எங்களுக்கு. அந்த அம்மாலாம் 2014 எம்பியாக இருந்திருக்காங்க.
19 திரும்ப தோற்றுருக்காங்க, 21 மறுபடியும் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அவங்க கணவர் வந்து தொடர்ந்து கட்சியினுடைய பெரிய முகமாக இருந்திருக்காரு. அப்போ 2014 20 வரைக்கும் அதிகாரத்தை நீங்கள் வந்து அனுபவிச்சிருக்கீங்க, எல்லா தேவைகளையும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் தெளிவாக, நீங்கள் இவ்வளவு பலன்களை அந்த கட்சியிலேருந்து அனுபவிச்சுட்டு, இரட்டை இலை சின்னத்துக்கு அறிவிச்சுட்டு, நீங்கள் வந்து 21 26 வரைக்கும் எம்எல்ஏவாகவும் இருந்துட்டு, இப்போ 26 மீண்டும் ஜெயித்த பிறகு, இரட்டை இலையில் நின்று ஜெயித்த பிறகு நான் வந்து அந்த கட்சிக்கு மாறுறேங்கிறது இப்போ இவர் நம்மளுடைய அன்புமணி அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தொகுதிக்குள்ளே வர முடியாது, நீங்கள் பார்த்துங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் நாங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியிலேருந்து சொல்லுது, தொகுதிகளை வந்து பார்க்கலாங்கிறாரு. அப்போ பப்ளிக்கை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன், இது ஆக்சிடென்டலாக நடந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய வாதம். இப்போ பப்ளிக்கை திரும்ப நீங்கள் போய் ஃபேஸ் பண்ணும்போது திரும்ப இவங்களுக்கே கேண்டிடேச்சர் கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு செல்லுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நிலுவையில் இருக்கும் பொழுது அது கோர்ட்டுக்கு போகுங்கிறது என்னுடைய அனுமானம். கோர்ட்டு ஏற்கனவே இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் கிளியராக கொடுத்துருக்கு. நிலுவையில் இருக்கும்போது இவர் டிக்ளேர் பண்ணக்கூடாது, இவர் முதல்ல ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடாது, இவர் அக்செப்ட் பண்ணி டிக்ளேர் எனக்கு வானளாவிய அதிகாரங்கிறத இவர் காட்ட விரும்புகிறார். அப்போ இது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கோர்ட்டில் போய் நின்றுச்சுன்னா என்ன ஆகுங்கிறது தெரில, திரும்ப இவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியுமாங்கிறது தெரில. இவங்களுக்கு தண்டனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வருவதற்கு இருக்கிறதுக்கான 20 வருஷம் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்க தான் செய்யுது. அது சட்ட ரீதியாக அவர்களுடைய அணுகுமுறை இருந்துட்டு போகுது. இப்படி நடக்கக்கூடிய விஷயத்தை இவங்க ஏன் என்கரேஜ் பண்ணுறாங்க? உங்களுக்கு ஆதரவு இதில் பாருங்கள் என்ன குழப்பம், அடுத்த குழப்பத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. கூட்டணி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும், காங்கிரஸில் இருக்கக்கூடிய 5 உறுப்பினர்களும், அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஒன்று அமமுகலேருந்து வந்தவங்க, நீங்கள் 118 வந்துட்டீங்க. இன்னும் என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ இவங்க மேலே இவங்க எதாவது விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்களா? அப்போ இவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது தெளிவாயிடுச்சா? அடுத்த பிரச்சனை அவங்களுக்கு என்னென்னா, ஏங்க நாங்கள் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டோம்னு சொல்லி நீங்கள் இன்னும் நம்பாமல் நீங்கள் வெளியே இருந்து ஆள் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுடைய மரியாதைக்கு பங்கம் வருது, எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. திரும்ப அண்ணன் புலம்புறாரு, கம்யூனிஸ்ட்டுகள் புலம்புறாங்க. அப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு இப்போ தயக்கமாக இருக்குது, இந்த நிலை தொடரக்கூடாது, இது எங்கள் ஆட்சேபனைக்குரியதுன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் மனநிலை என்னன்னே தெரில. டெல்லி போனார், ராகுல் காந்தியும் பார்க்கல, சோனியாவும் பார்க்கல, எந்த காங்கிரஸ் தலைவர்களும் வந்து பார்க்கல, இவரும் போய் பார்க்கல. என்ன கூட்டணி இது? இல்லை முழுசாக ஏதாவது அரசு வேலைகளுக்காக போய் அதுக்கு மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கலாமே சார். ஏங்க, ஆல் இண்டியா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார், சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்று கொடுத்தவர், இந்தியா முழுக்க அவர் போய் எங்கேயுமே தோல்வியே கண்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தலைவர். எங்கள் தலைவர் கூட பாருங்கள், அவரை வந்து பிரதமராக்கணும்னு பெரிய தப்பு பண்ணார். இன்றைக்கி அதுக்கெலாம் வருந்துறோம். ஒருவேளை அவருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யாருக்கு சார்? எங்கள் எதிரணியில் இருக்கக்கூடிய விஜயா இருந்தாலுமே ராகுல் காந்தி கூட போனது தப்பு, திமுக எடுத்த முடிவு தான் கரெக்டு, அவங்க அன்ஃபிட் ஃபெல்லோஸு, பெரிய தப்பை பண்ணிட்டோன்னு தெரிஞ்சனால பார்க்காமட்டாரா? கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் ஒரு வகையில் அதிருப்தி அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்க அதாவது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா கட்சியினர் இதை வந்து அடையாளம் கண்டு ஓகே மக்கள் அதிருப்தி ஆகுறாங்க, நம்ம இதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு சரி செஞ்சுக்கிறாங்களா, இல்லை அந்த அதிருப்தி மக்களிடையே இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்க போகுதா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி சகோதரி. அண்ணமா இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.